ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா சண்டே ஸ்பெஷலுக்காக மீன் குழம்பு தான் வைக்கிறாங்க. அதோட ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெங்காயம் பூண்டு. அம்மா வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மூடிட்டு தக்காளி போடலாம். அப்பதான் குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. தக்காளியை பீஸா கட் பண்ணிக்கலாம். அம்மா ஹாய் சொல்லு. ஹாய். உங்களுக்கு தான் தெரியுமா எப்படி மீன் குழம்பு ருசியா பண்ணணும்னு? அது என்னன்னு தெரியல, எங்க அம்மா கை பக்கத்துக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்டா சமைக்கிறேன் அம்மா. என்னடி இது? புதிமா நாம அரைச்சிட்டோம். ஓபன் பண்ணலாமா? நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சா மீன் குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும். பட் நம்ம கிட்ட நம்ம நல்லெண்ணெய் வாங்கலை, அதனால நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றோம். அதுக்கு கடுகு போட்டுக்கலாம். மீன் குழம்பு எல்லாரும் வெந்தயம் போடுவாங்கன்னு தெரியல, பட் நம்ம போட்டு வைப்போம். மீன் குழம்புனாலே வெந்தயம் போடுவாங்க ஒரு சில பேர், பட் நம்ம ஊர் சைடு போடுவாங்களான்னு தெரியல. ஓகே, போட்டாச்சா? இப்போ அரைச்சு வச்ச சாறு ஊத்திக்கலாம். இது அந்த பச்சை வாசனை போக தண்டி கொதிக்கட்டும். ஓகேவா? அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இது கொதிக்கட்டும். மீன் குழம்பு தான் இருக்கிறதுலே ஈஸியான குழம்பு, டக்குன்னு வச்சிடலாம். ஒரு அரை. ஆமா, அதுதான், வேற எதுவும் சேர்க்கலாம் வேண்டாம். போட்டேன் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு மசாலா எல்லாம் சேர்க்கணும். பட் வந்து சீக்கிரத்துல வைக்கிறது நிறைய காய்கறி. இப்போ சாம்பார்லாம் நம்ம வைக்கிறோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம்ல, பட் மீன் குழம்பு வந்து நம்ம அப்படி வைக்க தேவையில்லை. மீன் குழம்பு வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு வைக்கலாம். ஆனா கட் பண்ணி போட்டா மேடத்து வந்து சாப்பிட மாட்டீங்களா, மேடம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருவீங்க. அதனால வந்து நான் அம்மா மிக்சியில் அரைச்சி ஊற்றி வச்சிருக்கேன். நம்ம ஆச்சியுமே ஊர்ல வந்துட்டு மீன் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி தான் வைக்கும். அதான் டேஸ்டா இருக்கும். உனக்கு நான் சமைக்கிறத விட ரூபாமாவும் ஆச்சியும் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல? இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். சாரி, உங்களுக்கு என்ன நான் யாருன்னு சொல்லல. என் பேர் ஆஷா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் பி படிக்கிறேன். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? I am studying Health and Matriculation School. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க. தண்ணி வடிச்சாதான் சமைக்க முடியும். அது என்ன படம்னு தெரியாமல. சரி, அடுத்து புளி ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் புளி ஊத்திக்கலாம். தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம், புளி போட வேணாம். இப்போ புளியில என்ன கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல இருக்க சாறெல்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளவு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஆமா, அன்னைக்கு வச்சப்ப அம்மா வந்து வெங்காயத்துக்கெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுன்னா கொஞ்சம் திக்கா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன்னா ஸ்டார்டிங்கே திக்கா இருக்கு. அப்புறம் லாஸ்டா गाइस இப்போ வந்து நம்ம அந்த இதெல்லாம் சொல்லிருக்கோம், அது மறந்து போச்சோ. தேங்காய் புளி கரைசல நல்லா கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா கரைச்சு ஊத்திருக்கோம். ஏன்னா திக்கா இருக்கா, தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். மீன் குழம்பு வந்து எப்பவுமே பழசு தான் நல்லா இருக்கும், அதனால வைக்கும் போதே நிறைய வச்சிடணும். தண்ணி ஊத்திக்கலாம். இதெல்லாம் ஊத்திருக்குன்னா இது கொதிச்சு வரணும். இன்னும் நம்ம தேங்காய் அரைச்சு ஊற்றணும். தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் ஊத்துறதுக்கு மசாலாவும் தேங்காய் அரைச்சி தான் அங்கே வீடியோ எடுக்காம விட்டுட்டோம் காய்ஸ். நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நல்லா கொதிச்சதுக்கு அடுத்து மீன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து குழம்பு ரெடி ஆயிரும்.
பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,